வெல்கம் டு அப்டேட்ஸ் ஃபார் யூ சேனல். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்க, நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் டிஎன்ஏயு கவுன்சிலிங் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அகாடமிக் ஜெனரல் 4th phase கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. வெப்சைட்டில் டிஎன்ஏயு அகாடமிக் அட்மிஷன் 2025-26 அகாடமிக் ஸ்ட்ரீம் phase 4 22/8/2025 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு டென்டேட்டிவ் ஷெடியூல்லையுமே வந்து 22ஆம் தேதி 4th phase கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிஎஃப்மே வந்து வெப்சைட்டில் வந்து போட்டாங்க. இதில் உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஐடி, ரேங்க், நேம், உங்களோட கேட்டகரி, உங்கள் கட் ஆஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட், டைம், செஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 பேஜஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. வென்யூ பார்த்தீங்கன்னா சேம் அண்ணா ஆடிட்டோரியம் யூனிவர்ஸில் தான் வந்து நடக்க போகுது. பிசியோட லாஸ்ட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா up to 127 வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுறாங்க இந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இண்டிவிஜுவலாக மெயிலுமே அனுப்பியிருக்காங்க. யார் யாரெல்லாம் இந்த ரவுண்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ உங்களுக்கு மெயிலுமே வந்திருக்கும். உங்கள் மெயிலையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டியர் அகாடமிக் ஸ்ட்ரீம் ஜென்ரல் கோட்டா அப்ளிகன்ட் வித் கிரேட் ப்ளஷர் ஐ விஷ் டு இன்ஃபார்ம் யூ தட் யூ ஹேவ் பீன் ப்ரொவிஷனலி செலக்டட் ஃபார் அன் அண்டர் கிராஜுவேட் சீட் அண்டர் தி அகாடமிக் ஸ்ட்ரீம் ஜென்ரல் கோட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. வரும்போது தேவையான நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் 10th மார்க் ஷீட், ஒரிஜினல் 12th மார்க் ஷீட், ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் டிசி வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக டவுன்லோட் பண்ண உங்கள் அப்ளிகேஷன் காப்பி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டரையுமே வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சொன்ன டேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு சில சர்டிஃபிகேட்டை அங்கே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ மெயில் வந்தவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டைம் கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ரிசல்ட்ஸுமே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் இந்த ஸ்லைடிங் ரிசல்ட்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. காலேஜ் மாறுமா மாறாதான்னு. இப்போ நீங்கள் உங்கள் ஸ்லைடிங் ரிசல்ட்டை உங்களோட டேஷ்போர்டில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலை. சில பேருக்கு மட்டும்தான் 4th phase வந்து காலேஜ் சேஞ்ச் ஆகி கிடச்சிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 3rd phase என்ன கிடச்சிச்சோ அதே தான் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஸ்லைடிங்கில் காலேஜ் சேஞ்ச் ஆகிருக்கா இல்லை அதே தான் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்லைடிங் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்லைடிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அப்வர்டில் போக ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற ஆப்ஷனை கொடுங்க. இல்லை இதே ஓகே பண்ணிக்கிறேன் அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணிடுங்க. ஏன்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா காலேஜ் சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. கிடைச்ச காலேஜ் அகெயின் அண்ட் அகெயின் வரதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபர்தராக இதுக்கு மேலே நீங்கள் ஸ்லைடிங் மூவ் பண்ணாமல் காலேஜை ஓகே பண்ணிடுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங்கே போட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் வந்த காலேஜ் இது போல் வந்து நெக்ஸ்ட் அலாட்மெண்ட்டில் வந்திருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஸ்லைடிங் போடலனாலும் வந்த காலேஜே பார்த்தீங்கன்னா phase 2, phase 3, phase 4 இது போல் வந்து போட்டிருப்பாங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ யாருக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ எல்லாமே வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. லிஸ்ட்டை செக் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. மெயிலை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீட் அலாட்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. ஸ்லைடிங்க்கு வெயிட் பண்ணுறவங்க உங்கள் ஸ்லைடிங் ரிசல்ட்டையுமே வந்து இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஜென்ரல் அகாடமிக்கு பார்த்தீங்கன்னா தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூனிவர்சிட்டி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இந்த ரவுண்ட்லேயுமே சீட் கிடைக்கல, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க தாராளமாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட்டில் ஏதாச்சும் சீட் இருந்துச்சுன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக நீங்கள் அக்ரிகல்ச்சர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.